ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன சமையல் பார்த்தீங்கன்னா, கொத்தமல்லி சாதமும் முழு வெண்டைக்காய் ஃப்ரை தான். முழு வெண்டைக்காயை நல்லா கழுவிட்டு நாலாக நறுக்கிக்கோங்க. அதில் வந்து மசாலா அப்ளை பண்ணி கொஞ்சம் நேரம் ஊற வச்சுக்கோங்க. மீனுக்கு நம்ம என்னென்ன மசாலா போட்டு அப்ளை பண்ணி ஊற வச்சுட்டு போவோம், ஸோ அதே மசாலா கூட போட்டு அப்ளை பண்ணி நம்ம ஊற வச்சுக்கலாம். ஸோ வெண்டைக்காய் நல்லா மசாலாவில் ஊறினதுக்கப்புறமா ஸ்டவ்வை பற்ற வச்சு கடாயில் எண்ணெய் ஊற்றுனதுக்கப்புறமா நம்ம வெண்டைக்காயை பொரித்து எடுத்துக்கலாம். நான் வந்து எண்ணெய் தெறிக்குவேன்னு சொல்லி மூடி போட்டிருந்தேன். நம்ம அப்படியே வந்து எப்பொழுதும் எப்படி வறுப்போமோ அதே மாதிரி மீன் வறுக்கிற மாதிரி வெண்டைக்காயும் நல்லா வறுத்து எண்ணெயை வந்து வடிகட்டி எடுத்து வச்சுக்கோங்க. இதனோட ஃபுல் வீடியோ உங்களுக்கு வேணும்னா நான் ஏற்கனவே வந்து வீடியோ வந்து ஃபுல்லாக வந்து நான் போட்டிருக்கேன், வெண்டைக்காயில் என்னென்ன மசாலா அப்ளை பண்ணுறதுன்னு. இந்த ஸ்பைஸியான வெண்டைக்காய் ஃப்ரைக்கு வந்து நான் வந்து இன்றைக்கி கொத்தமல்லி சாதம் வச்சுருந்தேன். கொத்தமல்லி சாதம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஹெல்த்தியானது, டேஸ்டியும் கூட, ஈஸியான சமையல். இப்போ குழந்தைங்களுக்கு வந்து லஞ்ச் பாக்ஸ் வந்து ரெடி பண்ணுறதா இருந்தால் இந்த மாதிரி கொத்தமல்லி சாதம் செஞ்சு கொடுங்க. லீவ் டைம்லேயே வந்து பார்த்திங்கன்னா இப்போ சம்மர் சீசன் குழம்புலாம் வச்சு கொடுக்கறதுக்கு பதிலாக இந்த மாதிரி புதினா சாதம் கொத்தமல்லி சாதம் வச்சு கொடுக்கலாம். உருளைக்கிழங்கு வாழைக்காய் எப்பொழுதும் ரெகுலராக செஞ்சு கொடுப்போம். இந்த மாதிரி முழு வெண்டைக்காய் ஃப்ரை செஞ்சு கொடுங்க.